இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 7 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா மேனேஜர் ஊன்ட்டு ஒரு பர்சன் வந்து இதோ பாருங்க, சி ரேங்க் டஞ்சன்ல 6 பேர் ஆக்ஷன்ல கொல்லப்பட்டிருக்காங்க. தப்பிச்சது டி ரேங்க் அண்ட் இ ரேங்க் மட்டும் தான்பா. அவங்க ஓடி வந்திருப்பாங்க. இது எப்போ நடக்கிறது தானன்பா. அதுக்கு அந்த பர்சன் ஆனா வெளியே வரக்கு முன்னால பாஸ் டிஃபீட் பண்ணிருக்காங்கன்பா. பார்க்கவும் டி ரேங்க் ஹண்டரான யூஜின் கோ எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் வச்சிருந்தனால அது நடந்திருக்கலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுதுன்னு சொல்லும் போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே பாத்துக்காங்கன்பா. ஆப்போசிட் பர்சன் அப்புறம் தப்பிச்ச இ ரேங்க் ஹண்டர் டபுள் டஞ்சன்ல தப்பிச்ச சங் ஜின்வூங்கிறவருன்பா. சங்க மீட் பண்ணிருப்பான்ல, அந்த பாசிட்டிவ் யோசிப்பான். ஆப்போசிட் பர்சன் செத்து போன 6 பேர்ல ஒருத்தர் வாங் டாங்சுங்னு சொல்றாங்கன்பா. பாப்புலரான டாங்சுவோட தம்பியான்ட்டு பாப்பான். எதுக்காக இதை எங்கிட்ட கொண்டு வந்தேன்னு இப்பதான் புரியுதுன்பா. ஜின்வு வீட்டுக்கு வரவும் ஜினா வெல்கம் பண்ணிட்டு என்ன கிஃப்டா ஃப்ரைட் சிக்கன்லாம் வாங்கியிருப்ப போல நாள் நல்லா போச்சான்னு கேப்பா. ஜின்வு அதுல ஷுவரா இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்ஸையும் நம்மளோட செலவுகளையும் சமாளிக்க முடியும்பா. இவன் நார்மலாவே கஞ்சனாச்சேன்ட்டு பாப்பா ஜினா. ஜினா ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு ரைடுக்கு போன என்னாச்சு, உனக்கு பெருசாவே காசு கிடைச்சிருக்கும், உன் மேல ஒரு துளி அடிப்படல, உன் கூட வந்தவங்கள நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும்பா. அவங்கள யோசிச்சு ஜின்வு ஆமான்பா. கண்டிப்பா கேட்டவங்களை ஈஸியா காலி பண்ணிருப்பீங்களான்னு கேப்பா ஜினா. ஜின்வு மனசுக்குள்ள ஈஸியா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரென்த்தை தள்ளி வச்சு பார்த்தா நேரம் வந்தப்ப நான் தயங்கவே இல்லை. என்னமோ எனக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி வெறுப்பேத்தினேன். நான் முதல் மாதிரி இருந்தா தப்பிக்க வழியை தேடி இருப்பேன். நான் டெவலப் ஆயிட்டு இருக்கதை நான் அதிக போல்டாக்குதான்ட்டு. ஆனா அதுக்கு ஒன்றும் மேஜிக் பீஸ் இல்ல. மனுஷங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஜின்னா ஜின்வுன்னு கூப்பிடுவா. ஷாக்ல பாப்பான். ஜின்னா எல்லாம் ஓகேவான்னு கேப்பா. ஜின்வு நான் சேஞ்ச் வாங்க மட்டும் நினைச்சேன், ஆனா வாங்கிட்டேன்பா. அதால நான் ரொம்ப பயமூத்திட்டீன்பா. ஜின்வு சிரிச்சுட்டு மனசுக்குள்ள இப்ப அது மேட்டர் இல்ல, என்னோட ப்ரியாரிட்டிஸ் என் குடும்பத்துக்காக நான் ஸ்ட்ராங் ஆகணும், உயிரோட இருக்கணும். திரும்ப இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நான் மாட்டினா நான் இதை திரும்பவும் செய்வேன்னு திங்க் பண்ணுவான். பீர் சிப் பண்ணவும் நச்சு நிக்குங்கிற மெசேஜ் வரும். ஏன்னா டீடாக்சிங்ட்டு பாப்பான். எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்புவான். இப்பவே வாட்டு ஜின்னா மிச்சத்தை நானே சாப்பிட்டுருவன்பா. ஜின்வு திரும்ப வெயிட் போட்டேன்னா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்பா. பார்த்து சிரிச்சுட்டு கிளம்பிடுவான். பேஸ் சிப் பண்ணவும் திரும்ப டீடாக்ஸ் பண்ணிரும். என்னடா போதையே ஏறல, சிஸ்டம்ல இருக்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி ஆல்கஹாலை டவுன் பண்ணிட்டே இருக்கணும், இதுவும் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் மாதிரி தனக்குள்ளே திங்க் பண்ணுவான். கொஸ்ட் ரிவார்ட்ஸ்ல ஹெல்த் அண்ட் லாங்விட்டின்னு வரும். ஜின்வு மனசுக்குள்ள வரமா ஆரோக்கியம் அப்புறம் நீண்ட ஆட்காலம், டாக்ஸிக் அப்புறம் அப்நார்மல் கண்டிஷன்ஸை டிசேபிள் பண்ணி ரீஜென்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா. கண்டிப்பா அது டபுள் டேஞ்சர்ல கிடைச்ச ரிவார்டா இருக்கணும். நிறைய நடந்திருக்கு, ஆனா நான் செக் பண்ணவே இல்லை. என்னோட உடற்பகுதிகள் எப்படி திரும்ப வந்துச்சுங்கிறது இப்பதான் புரியுதுன்னு திங்க் பண்ணுவான். இன்னும் எனக்கு தெரியாதது நிறைய இருக்குன்பா. தூங்கிட்டு இருக்கப்ப ஜினா டோர் ஓபன் பண்ணி யூஜின் ஹோங்கிறவன் உனக்கு கால் பண்ணிருக்கான்பா. இரு வரன்ட்டு போகவும் நிறைய பீர் குடிச்சிருப்பான்ல, அதை பார்த்துட்டு இந்த ஸ்டெஃப்லாம் விஷன்பா, அளவுக்கு அதிகமா எடுத்துக்காதுன்ட்டு. எனக்கு ஒன்னும் ஆகாதுன்ட்டு தலையில கை வச்சுட்டு போவான். நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கணும் எதிர்பார்க்காதேன்பா. கேஃபே பணியில மீட் பண்ணுவாங்க. இப்படி வர வச்சதுக்கு சாரின்பா ஜின்ஹோ. திரும்ப சந்திப்பம்லாம் நினைச்சு பார்க்கலன்பா ஜின்ஹோ. ஜின்ஹோ எனக்கு சந்தோஷம், என் வாழ்க்கையை உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு தலைவான்பா. ஜின்ஹோ உன் பங்கு எசன்ஸ் ஸ்டோனை கொடுத்தது எனக்கு உதவியா இருந்துச்சு. கூடவே அங்க நடந்ததை பத்தி யார்கிட்ட நீ வாயே திறக்கலின்பா. ஜின்ஹோ அவங்க நம்மள கொள்ள ட்ரை பண்ணதால தானே பண்ணீங்க, அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்பா. ஜின்ஹோ இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். தலைவா நான் ஒரு ஸ்ட்ரைக் டீமை போடலான்னு நினைக்கிறேன்பா. கேட்கவே தயாரா இருக்க மாட்டான். காது கொடுத்து கேளுங்களேன்பா ஜின்ஹோ. இங்க பாரு, அப்பங்காசுல பிழைக்கிற பசங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்க எனக்கு நேரம் இல்லைன்னு கிளம்புவான் ஜின்ஹோ. 20 இல்ல 19 ரைட்ஸ் எந்திரிப்பான் ஜின்ஹோ. ஜின்ஹோ 19 ரைட்ஸா, கில்ட் மாஸ்டர் ஆக பாக்குறேன் என்னன்னு கேட்பான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்களேன்பா. ஜின்ஹோ உட்காந்து சரி சொல்லுன்பா. சரின்ட்டு நீங்க கெஸ் பண்ண போலவே லைசன்ஸ்ட் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்றேன் கில்ட் மாஸ்டரா. ஆனா அதை செய்ய 20 ரைட்ஸுக்கான ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனா அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட். நான் என்னோட ஃபேமிலி கம்பெனி இன்ஹெரிட் பண்ண தேவையான எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். அதனால கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் ரிட்டன் டெஸ்ட்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் டேர்ம்ஸ்ல பார்த்தான்ட்டு கையப்ப செய்வான். ஜின்ஹோ யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட 2வது பையன் தானே நீன்னு கேட்பான். ஜின்ஹோ என் கம்பெனி நன்மைக்காக நான் கில்ட் மாஸ்டர் ஆகணும், எங்க அப்பா ஆக்சுவலா கில்ட ஒன்னா போட பாக்குறாருன்பா. யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கில்டு வேணுமான்னு கேட்பான் ஜின்ஹோ. ஆமாங்கவோ மனசுக்குள்ள டஞ்சன்ஸ் அந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கோ, உள்ள இருக்க ட்ரெஷர்ஸ் ரிஸ்க் நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஐஸ்பர்க்கோட டிப்ஸ் தான் எசன்ஸ் ஸ்டோன்ஸும் மானா கிறிஸ்டல்ஸும். ஹையர் ரேங்க்டு மேஜிக் பீஸ்டோட சடலங்களுக்கு வெரைட்டி ஆஃப் யூசஸ் இருக்கு. டஞ்சன்ல இருக்க எல்லாத்துக்குமே பண மதிப்பு இருக்குன்னு சொன்னாலும் மிகையாகாது. ஹண்டர்ஸை வேலைக்கு எடுத்து டஞ்சன்ஸ் கிளியர் பண்ற ஐடியா அது ஒரு நல்ல பிசினஸ் மாடல்பா. ஜின்ஹோ சரியா சொன்னீங்கன்ட்டு என் அப்பாக்கு எஸ் ரேங்க் ஹண்டர் தேவை கில்ட் மாஸ்டர் ஆக. அப்புறம் என் அண்ணன் செகண்ட் இன் கமாண்டா கில்ட பிசினஸ் போல பண்ற நோக்கத்துல இருக்காருன்பா. ஜின்ஹோ எஸ் ரேங்கா, இந்த கண்ட்ரிலேயே வெறும் 7 பேர் தான் இருக்காங்கன்பா. ஜின்ஹோ சரிதான், கூடவே கில்டோட அஃபிலியேட் ஆகாதது ஒரே ஒருத்தர் மின் பியோங் யூ. ஆனா ரிட்டையர் ஆயிட்டாருன்பா. வேற கில்ல இருந்து வேட்டையாட பாக்குறாரான்னு கேட்பான் ஜின்ஹோ. ஜின்ஹோ தலை குனியவும் அது பேட் ஐடியா, நீங்க
நீங்க யார்கிட்ட இருந்து வேட்டையாட பாக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்க எதிரியாயிருவீங்கன்பான். ஜின்ஹோ என் பிரதர் அவைக்கன் ஆகல, அதனால அவன் கில்ட் மாஸ்டர் ஆக முடியாதுன்பான். ஜின்ஹோ அதனால தான் அந்த ஜாப் கிடைக்க போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பாக்குறியா, உன் அண்ணனுக்கு நீ யாருன்னு காட்டன்பான். ஜின்ஹோ எந்திரிச்சு நீங்க அதிக ரைட் செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கு உதவி தேவை, கூடவே பவர்ஸ் மறைக்க இல்லையா, அதிக ரேங்க்ஸ் உள்ள அண்டர்ஸை கூட்டிட்டு போதை விட ஒரு இ ரேங்க் கண்ட்ரோட போய் சாதிச்சா என் அப்பா கன்வின்ஸ் ஆவாருன்ட்டு மனசுக்குள்ள தலைமை பி ரேங்க் விட ஸ்ட்ராங் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங், தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து ஆபத்துல மாட்டிருக்கு, ஆனா இவருனா சரியா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பான். கில்டோட ஹெட் குவார்டர்ஸ் இந்த பில்டிங் தான் பிளான் பண்ணிருக்கோம், இதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 30 பில்லியன், அதை உங்களுக்கு நான் 19 சக்சஸ்ஃபுல் ரைட்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்சா கொடுக்குறேன்பா. சங் ஜின்வூ மனசுக்குள்ள 19 வெற்றிகரமான ரைட்ஸ்க்கு 3000 கோடியா, இப்படிப்பட்ட ஆஃபர் கிடைக்காதான்னு குதிச்ச காலம்ல இருக்கு, ஆனா இப்ப நான் மட்டுமே லெவலப் ஆகிற ஒரே ஆளு, இது விஷயங்களை மாத்திருச்சு, நான் வளர்ந்துட்டே இருந்தா ஒரு நாள் எஸ் ரேங்க் ரீச் பண்ணுவேன், இல்ல அதை விட ஹையரா எய்ம் பண்ண முடியும், அதை கன்சிடர் பண்ணா இந்த 30 பில்லியன் பெரிய மாற்றமா இருக்கும், குறிப்பா மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யறப்ப ரிஸ்க் இருக்கு, லெவலப் ஆகிறத என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறதுல இப்ப வரைக்குமே உறுதியில்லைன்னு திங்க் பண்ணிட்டு சாரின்ட்டு முன்னால தள்ளுவான். ஜின்ஹோ கடுப்பாயிருவான். ஒரு செகண்ட் இருங்கன்ட்டு நீங்க மட்டும் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சா நான் சாகர வரைக்கும் உங்க ரகசியமா இருக்குன்பா. ஒரு லுக் விட்டதுக்கு ஜின்ஹோக்கு அள்ளு விடும். ஜின்ஹோ கிளம்பிடுவான். டாங்ஸுவை கட்டுவாங்க. சர்வே ஆனவங்க டீடைல்ஸ் வேணும், அவங்க இன்ஃபோவை சீக்கிரம் கொடுப்பான். ஒரு லேடி என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு உள்ள வருவா. என் தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கான்ட்டு கையில இருக்க போன் உடைப்பான். அந்த லேடி அதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது தகவல் கிடைச்சதான்னு கேட்பான். இதோ நீட்டுவா. டாங்ஸ் அதை வாங்கிட்டு உட்காந்து லாரா வெளிநாட்டுல நான் யாரையாவது கொன்னா என்ன ஆகும்னு கேட்பான். சீரியஸாவான்னு கேட்பா. பார்க்கவும் ஒரு கண்ட்ரில ஹண்டர் கிரைம்ஸ்க்கான ஒப்படைப்பு ஒப்பந்தம் இருந்தா நீங்க அங்க விசாரிக்கப்படுவீங்க, ஆனா விஷயம் அது இல்லைன்னா வழக்காட வீட்டுக்கு அனுப்பப்படுவீங்கன்பா. டாங்ஸோ அப்ப இந்த கேஸ்லன்பா தண்டனை குறைக்க பேசி பார்க்கலான்பா. டாங்ஸோ என்னோட ஸ்கெடியூல்ஸ் மாத்தணும்பா. லாரா கில் பிசினஸ்க்கு திடீர் மாற்றங்கள் நல்லதுக்கு இல்ல சார்ன்பா. எத்தனை நாளுக்கு புக் ஆயிருக்குன்னு கேட்பான். வர வருஷம் வரைக்கும்பா. அது அப்புறம் பாத்துக்கலாம், பின் பண்ணி வைங்கன்பா. நல்லது சார்ன்ட்டு ஸ்கெடியூல்ல போடுறன்பா. டாங்ஸோ யூ ஜின்ஹோ டி ரேங்க் ஹண்டர், சங் ஜின்வூ இ ரேங்க் ஹண்டர், டேப் உடச்சிட்டு நான் உங்களுக்கான நேரம் ஒதுக்குற வரைக்கும் உயிர் பொழைச்சிருப்பீங்கன்னு நம்பிதான் ஆகணும்பா. பார்க்ல காட்டுவாங்க. ஜின்வூ இதுக்கு முன்னால எப்படி எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தது இல்லையன்பா. ஜின்னா படிச்சுட்டு இருந்தா மட்டும் உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்க முடியாதுன்பா. சிக்கன் சாப்பிட்டதுக்காக இதெல்லாம் பண்ணலையன்பா. காலையே மிதிப்பா. ரன்னிங் ஓடுறப்ப 30 பில்லியன் இருந்தா என்ன பண்ண விரும்புவேன்னு கேட்பான். எங்க இருந்து வரும்னு கேட்பா. அனுமானமான கேள்வின்பா. நான் அம்மா ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கு கொஞ்சம் ஒதுக்கிட்டு காலேஜ் டியூஷனுக்கு வச்சுக்கோன்பா. அப்புறம்பா எனக்கு தெரிஞ்சு சேமிப்பேன், இல்ல சரியா தெரியல, யதார்த்தமா இல்லைன்பா. ஜின்வூ ஒத்துக்கிறன்ட்டு என் கூட கீப் பண்ண ட்ரை பண்ணாதேன்ட்டு வேகமா ஓடுவான். ஜின்வூன்ட்டு மூச்சு வாங்கி நின்றுவா. ஈ ரேங்கோ இல்லையோ இன்னும் அவன் ஹண்டர் தான்பா. பெஞ்ச்ல கோந்திருக்கப்ப ரிவார்ட் செக்ஷன் வரும். எஸ்ன்பா அப்புறம் நோன்பா. பார்த்தா 11 கிலோமீட்டர் ஓடிக்கிங்கன்னு வரும். எதுக்கு கோலை தாண்டி மெஷர் பண்ணதுன்ட்டு 2 புஷ்அப்ஸ் பண்ணுவான். கவுண்ட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணா. இது எவ்வளவு ஹையா போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்பா. எப்படியோ உங்ககிட்ட வந்துட்டு ஜின்னா வந்து நிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஓடணும்னு ஓடிடுவான். 20 கிலோமீட்டர்ஸ் காட்டும். டபுள் ஆனதும் முடிஞ்சது. மற்றதையும் செக் பண்ணி பார்க்கணும்னு திங்க் பண்ணுவான். எல்லாமே டபுள் பண்ணிருப்பான். சீக்ரெட் குவெஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்திருக்கும். டெய்லி குவெஸ்ட் சீக்ரெட் குவெஸ்ட் ஆயிடுச்சான்ட்டு பார்ப்பான். ரிவார்ட் வரவும் எஸ்ன்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ரேண்டம் லூட் பாக்ஸ், சபிக்கப்பட்ட ரேண்டம் லூட் பாக்ஸ்லாம் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டல இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு வர வைப்பான். சாவி வரும் இன்னொன்னான்ட்டு பார்ப்பான். தி டீமன்ஸ் கேசல்ங்கிற டஞ்சனுக்குள்ள போக சாங் பகுல டேசுங் டவரா யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கோம். டிஃபிகல்ட்டி இருக்கும். எலிக்சர் ஆஃப் லைஃப் சக்தி வாய்ந்த மேஜிக்கால எந்த நோயையும் குணப்படுத்தணும் இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்க அவன் அம்மாவை போய் பார்த்துட்டு எலிக்சர் ஆஃப் லைஃப் எந்த நோயையும் குணப்படுத்தும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குன்ட்டு டஞ்சன் ஓபன் பண்ணுவான். கையகப்படுத்துற டிஃபிகல்ட்டி டஞ்சன் லெவலோட மேட்ச் ஆச்சுன்னா இதுவே எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு லீட் பண்ணும். அப்படின்னா அந்த விஷயம்னா ஜேஜோ ஐலாண்டுக்கு லெவலா ஏதோ ஒன்று இருக்க போது எங்க எஸ் ரேங்க் அட்ரஸ் தோத்து போனாங்களோ எனக்காக காத்திருப்பாங்கன்னு ஓபன் பண்ணுவான். அந்த லெவல் த்ரெட்ஸ்க்கு அகேன்ஸ்டா எனக்கு சான்ஸ் இருக்குமான்னு சொல்லி போவான். எனக்கு பயமா இல்லைன்னு நான் போய் சொல்லிக்கலாம். ஆனா அது ரொம்ப ஆபத்தா போச்சுன்னா நான் டெலபோர்டேஷன் ஸ்டோனை பயன்படுத்திக்குவேன். இன்ஸ்டன்ஸ் டஞ்சன்ல நான் பாதுகாத்து வச்சதுன்ட்டு உள்ள வைப்பான். ஹெல்ஸ் கேட் கீப்பர் செர்பரஸ் வரும். ஜின்வூ டேகர் எடுத்துட்டு இப்ப நான் கைவிட்ட எல்லாம் முடிஞ்சிடும், நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதிக லெவலப் ஆகணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பாக்குறப்ப செர்பரஸோட பேரு ரெட் கலர்ல இருக்கும். நான் இங்க சாக மாட்டேன்பா. டைட்டில் உல்ஃப் அசாசினேஷன் வரும். டேஷ் ஸ்கில்ல பயன்படுத்தி தாறு மரம் வெட்டுவான். அதை அட்டாக் பண்ணவும் மேல ஜம்ப் பண்ணிட்டு மனசுக்குள்ள டேமேஜ் ஆகல, என் டைட்டிலுக்கான போனஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் பண்ணலேன்பா. மர்டரஸ் இன்டென்ட்டை பயன்படுத்துவான். அதையுமே ரெப்பல் பண்ணி விட்டுரும். நேரம் ஒரு உல்ஃபோட மூக்குலயே இறக்குவான் கத்திய. பச்சையா அந்த கண்ணு சிகப்பாகும். பேரலிசஸ் அண்ட் ட்ரைனுமே வேலைக்கு ஆயிக்காது. ஜின்வூவை அடிச்சு பறக்க விட்டு அவன் இடது கையில கடிக்கும். ஹெல்த் ரேட் அப்படியே குறையும். வீசாவும் இடது கை போயிருக்கும். 3602 இருக்க வேண்டிய ஹெச்பி 1926 ஆயிருக்கும். வார்னிங் அண்ட் திங்க் பண்ணிட்டு ஒரு நொடியில 3வது தடவை என் வாழ்க்கை இழக்கிறேன்ட்டு திங்க் பண்ணும்போது அட்டாக் வைக்கும். தள்ளி போய் நிப்பான். செர்பரஸ் ரேஜின்கிற ஸ்கில்ல பயன்படுத்துறதா நோட்டிபிகேஷன் வரும். எபிலிட்டிஸ் டபுளாக போதான் தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறதுக்குள்ள அட்டாக் வச்சிருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். பாதிக்கு பாதி ஹெச்பி போயிருக்கும். பாதி காலியான்ட்டு அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு வேற வழியில டோட்டல் ரெக்கவரின்பா. டாச் பண்ணி அட்டாக் வைப்பான். திரும்ப டீபஃப் ஆயிருக்கும். வீசாவும் செவுத்துல போய் நிப்பான். வெறித்தனமான அட்டாக் வைக்குங்க. விழுகிறக்குள்ள பின்னாடி வந்து தாக்கும். முன்னாடி போய் விழுகவும் வெறித்தனமான அட்டாக் வைக்கும். ஹெச்பி திரும்ப 1500 வந்திருக்கும். அட்டாக் வைக்கும் 1300 ஆகும். தரையில் அடிக்கவும் இன்னும் கம்மியாகும். ஆக்டிவ் ஸ்கில்லான வில் பவரே பாதிக்கு பாதி வந்துடும். ஹெச்பி 30% குறைவா இருக்கனால திரும்ப தாக்க வரதை பார்த்துட்டு கல்ல கிக் பண்ணி அதுல தாக்கிட்டு தப்பிக்க பார்ப்பான். தாக்குதல் வச்சிருக்கோம். ஒரு ஓரமாக்கு வந்துட்டு எனக்கு வார்னிங்ஸ் வந்துட்டே இருக்கு. டெஃபினட்டா எனக்கு டேஞ்சர்ங்கிற அலர்ட் கொடுக்க பாக்குது. அதனால நான் செத்தரக்கூடாது. ஏன்னா நான் தான் பிளேயர். நான் இதை பத்தி எவ்வளவு அதிகமா நினைக்கிறேனோ இது நார்மல் ரீஅவேக்கனிங்கா இருக்க முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு என்னால 3 நிமிஷத்துக்கு அதோட ரேஸ் ஸ்டேட்டஸ் தாக்கு பிடிக்க முடிஞ்சா இல்ல முடியாத, அது ரொம்ப ஆபத்து. நான் இதை பயன்படுத்தி அவனுட்டு டெலபோர்டேஷன் ஸ்டோன் எடுப்பான். தாக்குதல் வச்சிருக்கும். டெலபோர்டேஷன் ஸ்டோன் கைவிட்டு போயிடும். செவுத்துல அடிச்சுட்டு அட்டாக் பண்ண வரும். ஜின்வூ எப்படி தப்பிச்சிருப்பான். புறம் போய் ஒளியிறப்ப ஹெச்பி 511 வந்திருக்கும். இதுகிட்ட இருந்து எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு யோசிப்பான். நோட்டிபிகேஷன் வரும்.
வரும். மனசுக்குள்ள சில தகவல்களே நான் காலி, ஏதோ ஒரு வழி இருக்கணும்னு பாக்குறப்ப ஸ்டோருக்குள்ள போவோம். ஸ்டோரா மறந்தே போயிட்டேன்பான். எக்ஸ்க்ளூசிவ் ஹீலிங் போஷன் வாங்குவான். ஒரு பீஸ் 300 3 எடுத்துக்குவான். உல்ஃப் மோப் முடிச்சுட்டு இருக்கும். 3 குடிச்சு 300 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு போஷன் 100 பாயிண்ட்ஸ்க்கு தான் ஹீல் பண்ணுதா, இது பத்தாதுன்னு திங்க் பண்ணுவான். கசாக்காவோட விஷத்தை காட்டும். விஷமான்ட்டு பாப்பான். சரக்கு அதிகமா அடிக்காத விஷம் இருப்பா இல்லஜினா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கசாக்காவோட விஷத்தை குடிப்பான். ஆரோக்கிய அப்புறம் நீண்ட காலத்துக்கான விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். உல்ஃப் சடனா அட்டாக் பண்ணும். இன்னும் என்னால நகர முடியும்ட்டு நிப்பான். ரேட் ஸ்கில் 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு சஃபர் ஆகிறத பார்த்துட்டு ஜின்வு அதோட ஸ்கில் எஃபெக்ட்ஸ் தேஞ்சு போச்சுன்பா. டாச் பண்ணி வெறித்தனமா தாக்குதல் வைப்பான். நிக்கிற ஒரு செகண்ட்ல அட்டாக் வைக்கும். அதுகளோட பல்ல பிடிச்சு தடுப்பான். இருந்தாலும் டேமேஜ் ரொம்ப மோசமாயிரும். 179 வந்துடும் ஹெச்பி. பார்த்தா ஜின்வுவோட பாதி உடம்பு வாய்க்குள்ள இருக்கும். அப்ப கூட எந்திரிச்சு டேகரை கண்ணில் இறக்குவான். செவுத்துல அடிக்கும். திரும்ப வாயில சொருகுவான். செவுத்துல உரசிட்டே போகும். கண்ணில் சராமாரியே குத்துவான். ஃபைனலா செம்ம ரேஜோட டேகரை குத்தி கண்ணில் இறக்குவான். ரத்தமால பெய்யும். டிஃபிட் ஆகி ஜின்வுவை விட்டுரும். ஜின்வுவோட ரத்தம் ஏகப்பட்டது போகும். ஹெல்லோட கேட் கீப்பரான செரிபஸை தோக்கடிச்சிட்டிங்கன்ட்டு லெவலப் ஆன நோட்டிபிகேஷன் வரும். உடம்பு ஃபுல் ரெக்கவர் ஆயிரும். ரிலீஃப் ஆவான். கேட் கீப்பரை கொன்னதால டீமன் கேஸ்ல ஓபன் பண்றதுக்கான சாவி கிடைக்கும். அஜிலிட்டி அண்ட் பெர்செப்ஷன் +20 ஆகும். பர்க்ல பயன்படுத்திக்கலாம்னு வரும். இன்னொரு சாவியான்ட்டு ஜின்வு செரிபரஸ் பாதுகாத்த கேட்டான்ட்டு பார்ப்பான். அன்னோன் ஐட்டம் வரும். கை நீட்டுவான். எலிக்சர் ஆஃப் லைஃப் கிராஃப்ட் பண்றதுக்கான ஃபார்முலா வரும். எலிக்சர் ஆஃப் லைஃபோட ஃபார்முலாவான்ட்டு ஷாக் ஆவான். இதை செய்ய 3 ஐட்டம் தேவை. டீமன் கேசல்ல தான் கண்டுபிடிக்க முடியும்னு வரும். ஜின்வு இது நான் எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத தெரிஞ்சுக்க உதவி செஞ்சிருக்கு. இப்போ நான் அந்த கேசலுக்குள்ள போனா டெஃபினட்டா செத்துருவேன். சீக்கிரமே நான் திரும்ப வருவேன். அதை நீருன்பான்.